கோவையில் உணவு திருவிழா ஜனவரி 5ஆம் தேதி துவக்கம் 3 நாட்கள் நடைபெறும் என அறிவிப்பு. கோயம்புத்தூர் மாவட்ட ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் டேஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூர் என்கிற உணவு திருவிழாவின் 6வது பதிப்பு வரும் ஜனவரி 5, 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் கொடிஷியா மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இதுகுறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு இன்று நடைபெற்றது. இதில் சங்கத்தின் தலைவர் KA ராமசாமி, செயலாளர் பாலச்சந்தர் ராஜு, பொருளாளர் கோவிந்தராஜ் மற்றும் டேஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூர் 2024 நிகழ்வின் தலைவர் S. டேவிட் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய சங்கத்தின் தலைவர் KA ராமசாமி, இந்த நிகழ்வு நடைபெறும் 3 நாட்களும் பல பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரபல பின்னணி பாடகர்கள் ஸ்வேதா மோகன், சைந்தவி, சத்யபிரகாஷ் மற்றும் சூப்பர் சிங்கர் புகழ், ஸ்ரீதர் சேனா, ஆனந்த் அரவிந்தாக்ஷன், நித்யஸ்ரீ ஆகியோர் இசை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் நமது பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் மயிலாட்டம், சிலம்பாட்டம், பறையாட்டம், பொய்க்கால் குதிரை, கரகாட்டம் போன்ற தமிழ் கலாச்சார கலைகள் இடம்பெறவுள்ளது. மேலும் விவரங்களுக்கு 8925474400 மற்றும் 8925674400 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஹோட்டலியர் அசோசியேஷன் நான் ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கேன். என் நேம் டேவிட் எங்கில்பர்ட். இந்த டேஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூரோட சேர்மனாக இருக்கேன். இந்த டேஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூரோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பெரிய உணவு திருவிழா கோயம்புத்தூரில். இது வரைக்கும் லாஸ்ட்டாக வந்தது வந்து ஒரு 70,000 பீப்புள்ஸ் இதில் வந்திருக்காங்க, என்ட்ரி உள்ளே ஆகியிருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட் வந்துட்டு ஃப்ரம் வெளிநாட்டிலேருந்து எடுத்து வந்த ஒரு ஈவெண்ட்டு இன்றைக்கி வந்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு பெரிய மாபெரும் ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரோட பிக்கஸ்ட் ஈவெண்ட்னு இதை சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த வருஷம் வந்து நம்ம ஒரு 1.5 லட்சம் பேர் பக்கம் எதிர்பார்க்குறோம். இதில் வந்து கலை நிகழ்ச்சிகள், மியூசிக் கான்செப்ட்டு, ஸ்வேதா மோகன் அவங்க வர்றாங்க நம்ம சாட்டர்டே அன்னைக்கு. ஸோ எல்லா டைப் ஆஃப் ஹோட்டல்ஸும் இதில் இருக்குது. ஒரு சின்ன கடை, சின்ன ரெஸ்டாரண்ட்லேருந்து பெரிய மல்டி லெவல் ரெஸ்டாரண்ட்டு, 3 ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாருமே இதில் இது பண்ணுறாங்க. கம்மிங் ஜான்வரி 2024 5, 6, 7 இந்த ப்ரோக்ராம் நடக்குது. டிக்கெட்ஸ் வந்து நாளையிலிருந்து எல்லா ஹோட்டல்ஸ், மேஜர் ஹோட்டல்ஸ்லேயும் கிடைக்கும். ஈவெண்ட் அன்னைக்கு அங்கே 3 மணிலேருந்து டிக்கெட்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்கும். கார் பார்க்கிங் இதில் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கோம். வித்தியாசமான உணவுகள் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம கான்டி ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம்ல, பாஸ்தா, மேக்ரோனி, அப்புறம் பர்கர், பீஸா எல்லாமே வருது. காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் சார். அதாவது குவான்டிட்டியும் காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா, அதாவது மிஸ்டர் பாலா சொன்ன மாதிரி ஒரே இதில் வந்துட்டு நம்ம எல்லா உணவும் சாப்பிட வைக்கிறதுனால சின்ன சின்ன போர்ஷன்ஸ் எல்லா கடையிலையும் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். 12 வயசு கீழே இருக்கவங்களுக்கு நம்ம ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம் டிக்கெட். பாரம்பரிய உணவு ஊரில் இருக்குங்க, வந்துடுவாங்க, ஸ்டால் சமைக்கிறோம். இந்த குழா புட்டு இப்போ வந்து மில்லட் பேஸ்டாக நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்துருச்சுங்க. ஸோ அந்த மில்லட் பேஸ்ட் ரெஸ்டாரண்ட்ஸும் உள்ளே இருக்கும். அதையும் அவங்க சிறுதானிய உணவுகள். அப்புறம் நீங்கள் அந்த பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் கேட்டிங்க, அது இந்த பறை, சிலம்பாட்டம், ஜமாபு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபில்லர் ஈவெண்ட்ஸாக இடையில கொடுத்துருக்கோம். அதாவது ஒரு ஈவெண்ட், இப்போ மியூசிக் கன்சர்ட் நடக்குன்னு ஒரு பிரேக்கில் அந்த ஒரு 10 நிமிஷம் ஜமாபு நடக்கும். அப்புறம் அடுத்த பிரேக்கில் ஒரு 10 நிமிஷம் பறை அந்த இது நடக்கும். இதெல்லாம் பாரம்பரியமாக நடக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகளையும் இதில் உள்ள கொண்டு வருவோம். பாரம்பரிய உணவுகளையும் உள்ள கொண்டு வருவோம். அட்வான்ஸ்டு ஃபுட்டுகளையும், பார்ட்டி ஃபுட்டில் இருந்து நீங்கள் மில்லட் ஃபுட் வரைக்கும் எல்லாமே ஒரே இடத்துல. இல்லை எதை மிஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டால் எதுவுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிடுவோம். 6:30 உங்களுக்கு அந்த 10:30 வரைக்குமே ஸ்மால் ஈவெண்ட்ஸ் போயிட்டே இருக்குங்க. ஸ்டேஜ் வந்து ஃப்ரீயாகவே இருக்காது. மெயின் கான்செப்ட் இருக்குது. இடையில வந்து உங்களுக்கு அந்த சின்ன ஸ்மால் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இருந்துட்டு 6:30 ஆரம்பித்தா 10:30 வரைக்கும் ப்ரோக்ராம்ஸ் போயிட்டே இருக்கும். ஃபன் இருக்கும், ஃபுட்டு இருக்கும். ஒரு வந்தால் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி அதை ஆர்கனைஸ் பண்ணி